வெப்சைட் எனக்கு அவசியமா? வெப்சைட் ஒரு சர்ச்சுக்கு அவசியமா? இல்லை வெப்சைட் ஒரு இவாஞ்சலிஸ்ட்டுக்கு அவசியமா? பல கேள்விகள் இருக்குது. ரெண்டாவது, வெப்சைட்டுக்குன்னு சொல்லும்போது பல பேர் பல விதமாக பேசி குழம்பிடுறாங்க. ஏன் நான் வெப்சைட் வச்சுக்கணுன்றது நீங்கள் சொன்னீங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும் மக்களுக்கு புரியும். இப்போ அஸ்வின், உங்கள் பேர் அஸ்வின் எனக்கு தெரியும். உங்களுக்கு ஆதார் கார்டு இருக்குதா? இருக்குது. பாஸ்போர்ட் இருக்குதா? இருக்குது. இதெல்லாம் தேவையா தேவையில்லையா? தேவை. ரைட்டா? ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. அந்த மாதிரி தான் வெப்சைட் தான் நம்ம ஐடென்டிட்டியே. இப்போ என்ன ரீனுகுமார்னு தெரியும், ஆனால் ரீனுகுமார் போய் என்ன பார்க்க முடியும்? இன்ஸ்டாகிராமில் தேடுறதெல்லாம் விட எல்லாம் விட என் வெப்சைட் தான் என்னுடைய அட்ரஸ்ஸு. இப்போ இந்த இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், இந்த யூடியூப் எல்லாம் இருக்குது பார்த்தீங்க, இது எல்லாமே என்ன பண்ணணும்னா எல்லா டிராஃபிக்கும் நம்ம வெப்சைட்டு தான் கொண்டு வரணும். ஏன்னா வெப்சைட் மட்டும் தான் என்னது. மீதி இன்ஸ்டாகிராமோ, ஃபேஸ்புக்கோ, யூடியூபோ எல்லாமே யாருதோ. இப்போ பாருங்கள், ட்விட்டர் வந்து ஈலான் மஸ்க் வாங்கணும்னு என்ன பண்ணுறாரு? உனக்கு ப்ளூ டிக் வேணா நீ எல்லாம் காசு கட்டுறவனுக்குலாம் ப்ளூ டிக் குத்துறாரு. எவன் வேணா வாங்கின்னு போகலாம். நாளைக்கு வேணான்னா ஒரு மூட்டுவார். ஸோ வெப்சைட் தான் ஏன் ஐடென்டிட்டி. உங்கள் ஆதார் கார்டு, பாஸ்போர்ட் மாதிரி வெப்சைட்டு தான் ஒரு சர்ச்சுக்கோ ஒரு பாஸ்டருக்கோ அதுதான் ஐடென்டிட்டி. ஸோ அதனால் வெப்சைட்டுன்றது ஒன்று தவிர்க்கவே முடியாது. நெக்ஸ்ட்டு, வெப்சைட்னு நிறைய பேர் என்ன பண்ணால் வெப்சைட்டையும் புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் என்ன பண்ணாங்க, வெப்சைட்டில் தூக்கி போய் நிறைய எல்லாத்தையும் கொட்டுறதுனால என்ன ஆகும்? அந்த வெப்சைட்டு மேலே ஏந்து அதாவது 3x3 ரூல்லாம் இருக்குது. 3 செகண்டில் வெப்சைட் லோட் ஆகணும், 3 கிளிக்கில் நம்ம ஸ்டோரி வரணும். இந்த மாதிரிலாம் நிறைய ரூல்ஸ்லாம் இருக்குது. நம்ம ஆளுங்க என்ன தெரியாமல் அன்வான்ட் இன்ஃபர்மேஷனும் உள்ளே போட்டுறாங்க. நெக்ஸ்ட்டு, வெப்சைட்னால பயங்கர பெருசாக இருக்கணும், பயங்கர பிரம்மாண்டமாக இருக்கணும், இல்லை இவ்வளோ ஆயிரங்கள் செலவாகணும்னு நினைக்கிறாங்க. 5000லேருந்து 10,000 ஒரு சிம்பிள் வெப்சைட்டை க்ரியேட் பண்ணிவிட்டு, வெப்சைட் எதுக்குன்னா ரொம்ப கிறிஸ்பாக தேவையான கண்டென்ட், நம்ம சம்மரி, சபையை பற்றியோ நம்மளை பற்றியோ ஆக்டிவிட்டிஸ் பற்றியோ ஒரு கனெக்ட் வச்சுக்கிறதுக்கு தான் ரொம்ப முக்கியமான விஷயம். நெக்ஸ்ட்டு, அதே மாதிரி இந்த எஸ்இஓ பண்ணுறாங்கல்ல, அந்த எஸ்இஓ ஆப்டிமைசேஷன் வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட்டுக்கு தான் பண்ண முடியும். ஸோ நம்ம நினைக்கிறோம், இப்போ வந்து இன்ஸ்டாகிராமில் பெரிய லெட்டர் நீங்கள் போட முடியாது, ஆனால் உங்கள் வெப்சைட்டில் நீங்கள் ஒரு பெரிய பிளாக் எழுதலாம். அந்த சர்மனியை நீங்கள் என்ன பண்ணலாம்? நீங்கள் பேசின சர்மனியை அப்படியே நோட்ஸாக போட்டுடலாம். ஸோ பீப்புள் கேன் ரீட். அதனால் வெப்சைட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தட் இஸ் யுவர் ஐடென்டிட்டி, தட் இஸ் வாட் யூ ஓன், தட் இஸ் யுவர் ப்ராப்பர்ட்டி as well. அதனால் வெப்சைட் இஸ் சம்திங் we cannot skip at all. It is mandatory. இப்போ நீங்கள் இதுக்கு முன்னாடி பதிவில் நம்ம பேசணும், யூடியூப் பற்றி பேசணும், இன்ஸ்டாகிராம் பற்றி பேசணும், இப்போ நம்ம வெப்சைட் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இப்போது நான் எப்படி ஓகே சோஷியல் மீடியான்னு நான் பேசுகிறேன், ஆனால் என் வெப்சைட்டில் தான் எனக்கு எல்லா டிராஃபிக்கும் வரணும், கனெக்ட் ஆகணும்னு நினைக்கிறது கரெக்டாக, இல்லை தனித்தனியாக இருக்கிறது கரெக்டாக? இல்லை, வெப்சைட்டுக்கு வரணும்னு நினைக்கிறது ரொம்ப கரெக்ட். இட் ஹேஸ் டு ரூட். இப்போ ஃபனல் அப்படி வரும். இப்போ ஒன்றும் இல்லை அஸ்வின், இப்போ நம்ம சர்ச்சுக்கு ஒன்று வச்சிங்களேன், என் ஆத்துமாக்கள் எங்கெல்லாம் இருக்காங்க, அந்த மீட்டிங் வந்து பார்த்தாங்க, இந்த மீட்டிங் வந்து பார்த்தாங்க, இங்கே சந்திச்சாங்க, அங்கே சந்திச்சாங்க, ஃபைனலாக அவங்க எங்கே வரணும்? நம்ம சர்ச்சுக்கு வரணும் தான் ஆசைப்படுவோம். அதே தான் வெப்சைட்டும். இப்போது அது மட்டும் இல்லை அஸ்வின், வெப்சைட்டில் யூ கேன் ஹேவ் அ கனெக்ட் வித் யுவர் ஆன்லைன் மெம்பர்ஸ். ஆன்லைன் மெம்பர்ஸ் ஆர் கனெக்டட் டு த வெப்சைட். அவன் ஆன்லைன்லேயே அவனுக்கு ஒரு வெப்சைட்டில் பர்சனல் ப்ரேயர் ரெக்வஸ்ட்டை எடுத்துன்னு வந்துடலாம். வெப்சைட்டில் உங்களுடைய ஆன்லைன் ஆஃபரிங்ஸு, டைத்து எல்லாமே ஹேப்பன்ஸ் டு வெப்சைட். ஸோ அதனால் வெப்சைட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆல் ஆஃப் திஸ். ஸோ எல்லாருமே அவங்க ஃபைனலாக வந்து கனெக்ட் ஆகிற இடம் வெப்சைட்டுன்றது. வெப்சைட்டை இந்த மற்ற சேனல்ஸ்லையுமே உங்கள் வெப்சைட்டை ப்ரமோட் பண்ணிகிட்டே இருக்கும். ஆனால் இப்போ அந்த வெப்சைட்டை க்ரியேட் பண்ணும்போது ஒரு ப்ரொஃபஷனல்கிட்ட கொடுத்து பண்ணுறது சேஃப் இல்லை. சும்மா நம்ம வந்து நம்மளே ஒன்று எழுதி அது கண்டென்ட் எப்படி எழுதணும், அதில் என்ன பிக்சர் வரணும், எல்லாமே நம்ம அதாவது வீட்டுக்குள்ள வர மாதிரி தானே. அது சபைக்கு ஒரு சண்டே சர்வீஸ்க்கு நம்ம எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து செலவு பண்ணுறோமோ, அதே மாதிரி சோஷியல் மீடியாவுக்கு, வெப்சைட்டுக்கு, இதுக்கெல்லாம் நம்ம பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான செலவு. அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். ஆமாம், கண்டிப்பாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். ஏன்னா முன்னாடி இருந்த ப்ரீவியஸ் டேஸ்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் வேறு மாதிரி இருந்தது. இப்போ நம்ம பாருங்கள் அஸ்வின், ஒரு இடத்துல போய் நான் பெரிய மீட்டிங்கை போய் நான் மைக்கை போட்டு ஆத்துமாக்கள் ரிலேட் பண்ணுறது, இன்றைக்கி வந்து தெர் ஆர் சான்சஸ் அவன் வெப்சைட்டுக்கு வந்து ரசிக்கப்பட முடியும். அவன் வெப்சைட்டில் அவன் டெஸ்டிமனியை ஷேர் பண்ண முடியும். அவன் டெஸ்டிமனியை நான் இன்ஸ்டாகிராமில் என் லாகின்ல போட முடியாமல் இருக்கலாம், ஆனால் அவன் டெஸ்டிமனியை என் வெப்சைட்டில் போட முடியும். ஸோ வெப்சைட் இஸ் இம்பார்ட்டன்ட் அண்ட் இட் ஹேஸ் டு பி டன் ப்ரொஃபஷனலி. ஒரு டென்டல் டாக்டர்னா என்ன பண்ணுவோம்? ப்ரொஃபஷனல் கிட்ட தான் போகிறோம். ஒரு ஆப்ரேஷன்னா, ஹார்ட் சர்ஜரினா ப்ரொஃபஷனல் கிட்ட தான் போகிறோம். அங்கே போயிட்டு எப்பா அவன் 50,000 பண்ணுறான், ஆனால் என்கிட்ட 5,000 ரூபாய், 5,000 ரூபாய்க்கு ஹார்ட் சர்ஜரி பண்ணு சொல்ல முடியுமா? இன்னும் சொல்ல போனால் மெடிக்கல் ஷாப்லேயும் நம்ம எல்லாம் முடிக்கலையே. கரெக்ட், அதுக்குன்னு ஸ்பெஷலிஸ்ட் தான். ஆமாம், அந்த மாதிரி வெப்சைட் ப்ரொஃபஷனலாக பண்ணுறது ரொம்ப முக்கியம். கண்டென்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஏன்னா எதை போடணும் எதை போடக்கூடாதுன்னு தெரியும். நம்மளை பற்றியான மோர் இன்ஃபர்மேஷன் அபவுட் அவர் சர்ச் எல்லாமே வெப்சைட் கேன் கம்யூனிகேட். இப்போ வந்து உங்கள் சர்ச்சுக்கு வரணும்னாங்க, உங்கள் சர்ச்சை எப்படிப்பட்ட சர்ச்சு? வெப்சைட்டில் போய் ஃபோட்டோஸை பாரு. இவங்க டாக்டர் எப்படிப்பட்ட டாக்டர்? வெப்சைட்டில் போய் படி டாக்டரை பற்றி. இல்லை, அதுவும் இல்லாமல் இப்போ வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் போகணுன்னா கூட முதல்ல ரிவ்யூஸ் பார்க்குறாங்க. ரிவ்யூஸை பார்த்துட்டு தான் அந்த சாப்பாடுக்கு போகணுமா வேணாமான்னு ரெஸ்டாரண்ட் டிசைட் பண்ணுறாங்க. அப்படி தானே இப்போ கிட்டத்தட்ட? ஆமாம், கண்டிப்பாக ரிவ்யூ தானே. அப்போது இது எவ்வளோ முக்கியன்றதை நம்ம மிஸ் பண்ணுறோமோன்ற ஒரு தாட் எனக்கு. இந்த வெப்சைட் வந்துட்டாலே உங்களுக்கு கூகுள் பிளேஸில் உங்கள் சர்ச்சை லாக் பண்ணிடலாம். இப்போ சர்ச் வந்து போடுறீங்க, இப்போ ராக் சர்ச் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா போட்டிருக்கோம், நீங்கள் சொன்ன மாதிரி ஃபுல்லாக ரிவ்யூஸ் இருக்கும். ஸோ வெப்சைட் இஸ் த கீ. நீங்கள் எது பண்ணனாலும் வெப்சைட் வந்து நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அது இருக்கும்.